ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்திய ராணுவம் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜம்மு உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவ வீரர்கள் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் ராணுவமும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஜம்முவின் கூர் பகுதியில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே இந்திய ராணுவ வீரர்கள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதிகள் மர்மமான முறையில் ஒரு ட்ரோன் பறந்து வந்ததை வீரர்கள் கண்டறிந்தனர். உடனடியாக செயல்பட்ட இந்திய ராணுவத்தினர் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தினர். இந்த தாக்குதலில் ட்ரோன் சேதமடைந்து கீழே விழுந்தது. அதிலிருந்து ஒரு மெமரி கார்டை ராணுவத்தினர் மீட்டனர். அந்த மெமரி கார்டில் இருந்த பதிவுகளை ஆய்வு செய்தபோது இந்திய ராணுவம் முகாமிட்டிருந்த பகுதிகளை சுற்றியுள்ள காட்சிகள் இனம் பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் இந்த ட்ரோன் உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த ட்ரோன் சீனாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம் என்றும் இதை இயக்கியது யார், இது எந்த பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்து இந்திய ராணுவம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய வான் எல்லைப் பகுதிகளில் இதுபோன்ற உளவு முயற்சிகள் தொடர்ந்தால் அதற்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது.